ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நான் தான் வாங்கப்பள்ள மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கார்த்திக் சுப்ராஜ், சூர்யா இவங்களோட காம்போவில் வந்திருக்கிற ரெட்ரோ இதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். அனாதையாக இருக்கிற சூர்யாவை தத்தெடுத்து வளர்க்குற ஜிஜு ஜார்ஜ் அப்புறம் அந்த ரவுடித்தனத்துக்கு அடிக்கிற மாதிரி யூஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பாசமும் இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே லவ்வுக்காக தன் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம சூர்யா போன நினைக்கும் போது அப்பாக்கும் பிள்ளைக்கும் கையை வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்புறம் காதலி இதனால் பிரிஞ்சு போக அவங்கள அந்தமான் காதலி சிவாஜியும் அங்கே தேடி போக அவர் பூர்வீக ஒரு பந்தம் அங்கே இருக்குது. அது என்ன அப்படின்றத 2.25 மணி நேரத்துக்கு கார்த்திக் சுப்ராஜ் பல படங்கள்லேருந்து கலவையாக எடுத்து நமக்கு சொல்லியிருக்காரு. சூர்யா படத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அவர் எப்பவுமே வரப்பா சிங்கம் படத்துலாம் காமெடி சீன்லேயும் சரி, அதாவது ஒரு லவ் சீன்லேயும் அப்படியே மனச்சிக்கல் அந்த மாதிரி சுற்றுவாப்பில். இதில் அதே மாதிரி இருக்கவர் இன்னும் ஒரு கட்டம் மேலே போய் அவருக்கு சிரிப்பே வராத வேற சொல்லி வச்சுறாங்க. அவர் வழக்கம்போல முன்னே இருக்கார். இன்ட்ரோல் வைப்பாரு, அவர் சிரிக்க வைப்பாருன்னு நம்மளை அள வைக்கிறாங்க. இன்ட்ரோல் அவர் சிரிச்சிடறாரு. அதுக்கப்புறம் நிறைய எமோஷனல் காட்சிகளை வச்சு உண்மையில நம்ம அள வைக்க முயற்சி பண்ணி வேறு மாதிரி அள வச்சிருக்காரு இயக்குனர். பூஜா ஆக்டே நல்லா இருக்காங்க, சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. சிவப்பாக இருக்கவங்க அப்படியே விட்டுருக்கலாம். அவங்க டார்க் ஸ்கின் வேணுன்றதுக்காக கருப்பிடிச்சதுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் மாதிரி யாரை கூட நடிக்க வச்சிருக்கலாம். கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வர கருணாகரன் இது அப்படியே இருக்காரு. தப்பான்றாலும் என்னமோ தப்பாவுக்கு டைலாக் கொடுத்து கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் கார்த்திக் சுப்ராஜ் கொடுத்துருக்காரு. படத்துக்கு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷனோட மியூசிக்கு. கனிமா சாங் ஒரு 15 நிமிஷம் வருது. அவ்வளோ சூப்பராக சிங்கிள் ஷாட் எடுத்து அந்த பாட்டுக்கு சந்தோஷம் வராரு. அவரோட நல்லா ஆடுவார் போல். சூர்யா சிரிக்கவே மாட்டேன்னு சொல்லி ரோபா மாதிரி அவங்க அப்பா சிவகுமார் ஞாபகப்படுத்துறாரு. இந்த பாடலில் பூஜா ஆக்டி டான்ஸ் சூப்பராக இருக்குது. 15 நிமிஷம் ஜிஜு ஜார்ஜ் அண்டு சூர்யா கணக்கிற சம்பாஷணை ஃபைட்டு எல்லாமே சிங்கிள் ஷாட்டில் சூப்பராக எடுத்தது கார்த்திக் சுப்ராஜோட சிக்னேச்சரை காமிக்குது. இதே மாதிரி படத்தோட கிளைமேக்ஸும் பயங்கரமாக எல்லாரையும் வச்சு வில்லங்க கோஷ்டிக்கு முன்னாடி இவங்க அதிகார வர்க்கத்தை எதிர்த்து நிற்கிற மாதிரி கிராமத்து மக்கள் நிற்கிற சீனை, சூர்யா அவங்க ஆட்கள் அடையாளம் கண்டுபிடிக்கிற அந்த கடல் சீனை எல்லாமே டெக்னிக்கலி சவுண்டாக இருக்குது. தங்கமீன் சொல்லி அது என்னன்றதை கிளைமேக்ஸ் உடைக்கிறது. கிளைமேக்ஸை ஜிஜு சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு அடிக்கிற ஜோக் மூலமாக ஒரு ட்விஸ்ட்டாக ஊற்றுறதுன்னு கார்த்திக்ராஜ் டச்சு அங்கங்கே படத்தில் நம்மளை கொஞ்சம் ரசிக்க வச்சுருக்காப்புல. மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ குட் பேட் அக்லியில் அஜித் அவர் படத்தோட ரெஃபரன்ஸே எடுத்த மாதிரி இதில் கார்த்திக்ராஜ் அந்த காலத்து கர்ணன்லேருந்து ஆரம்பித்து இப்போ எடுத்த ஜெகதன் டபுள்எக்ஸ் வரையும் படத்துலேருந்து எடுத்து சீனை போட்டிருக்காப்புல. ஒரு இருக்கிறவனை வளர்த்து அவனே அப்பாவுக்கு எதிராக நிற்கிறது ஜில்லா மாதிரி இருந்தால், அதுக்கப்புறம் லவ்வுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது தலைநகரம் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற சண்டை எதையோ தேடி அந்தமான் போகிறவர் அங்கே ஒரு பழைய கனெக்ஷன் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறது 1900 நினைவுபடுத்துது. இப்போ ரீசெண்டாக வந்த தேவரா கூட இவர் விட்டு வைக்கல. அதுவும் கிளைமேக்ஸ் சீனுக்கு முந்தின சீன்லாம் அப்படியே ஜெகதன் டபுள்எக்ஸை திரும்பவும் எடுத்த மாதிரி இருக்குது. அதில் விஜய் சூர்யா கேமரா எடுத்துக்கிட்டு, அதாவது ஒரு ஃபுல் இதையும் ஒரு அந்த காலத்து கேமரா எடுத்துன்னு காதில் பூ சுற்றுவார். இதில் ஜெயராம் சிரிச்சினே போய் எல்லா இடத்துலையும் வராரு. அவ்வளோதான் வித்தியாசம். படத்தில் இன்னொரு ரெஃப்ரெஷிங் படத்தோட வில்லன் ரொம்ப அருமையாக இருக்கார், புதுசாக இருக்கார். சூப்பராக அவர் பண்ணுற சைக்கோத்தனங்கள் கிளாடியேட்டர் படத்தில் வர அந்த ரோமன் ராஜாவை ஞாபகப்படுத்தினாலும் நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி 2 கோல்ஸை சண்டை போட்டு விடுறது இவங்க ரசிக்கிறது எல்லாமே அப்படியே கிளாடியேட்டர் மாதிரி தான் இருக்குது. படத்தோட ஃபைட்டு சாங்ஸு இது தவிர சூர்யாவை யூஸ் பண்ண விதம் எல்லாமே நல்லா இருந்தால் கூட மொத்தத்தில் படங்களோட கலவையாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. அவ்வளோ ரேட்டு நமக்கு கண்ணே தெரியாது. ஆனால் சூர்யா வைத்திருக்க கருப்பு மஞ்சத்தை கண்டுபிடிச்சி எல்லாரும் நீங்கள் குடிக்கிறது அப்படியே பாகுபலியை பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க. சிரிப்புன்னு சொல்லி இவருக்கு சிரிப்பு வரலாம் விட்டு தொலைய வேண்டியதானே, அதுக்காக ஏதோ காமெடி பண்ணுறாங்க. பட் படத்தில் லவ் ஆஃபர் வாரில் எங்கேயுமே லாஃப் இல்லை, வார் நல்லா எடுத்துருக்குறாங்க. லவ் இந்த பொண்ணுக்காக ஒரு மெனக்கெட்டு போனாலும் திரும்ப சண்டை தான் போடுறாரு. நாசர் அவர் சம்மந்தப்பட்ட காட்சிலாம் பிளட் டைமண்ட் படம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ பல படங்களில் கார்த்திக் சுப்ராஜ் விட்டு வைக்கிறதுனால எல்லா படத்தையும் பார்த்து ஒரு ஃபீலை தான் இந்த படம் கொடுக்குது. சீரியலுக்கு பிடிச்ச மாதிரியான காட்சிகள் அங்கங்கே வச்சுருக்காரு. குறிப்பாக அப்பாவுக்கு ஊருக்கு நடக்கிற பேச்சுவார்த்தைகள், அவரோட கலாய்க்கிறது எல்லாமே நல்லா இருக்குது. ஜிஜு ஜார்ஜுக்கு ஒரு நல்ல ரோலு. தமிழில் இருக்குன்னு ஜெகமே தந்திரம் கருத்து இந்த படம் இதே கார்த்திக் சுப்ராஜ் காம்போவில் பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் எப்பயும் வர மாதிரி தாதா ரோலில் தான் இதுலேயும் வராப்பில். கம்சன் தன்னை கிருஷ்ணர் கொன்றுவாருன்னு அந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரி இதில் நாசர் அப்படியே இது பண்ணுறது. அப்புறம் பாகுபலி 1001 மாதிரி அந்த காட்சிகள் நினைவுபடுத்துது. இப்படி நிறைய படங்களோட தொகுப்பாக இருக்கனால நம்மளால் சில இடங்களில் கார்த்திக் சுப்ராஜ் கொடுக்குற டச்சு, அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு அதிகார வர்க்கத்தை நோக்கி இவங்க ஒரு சாதாரணமானவங்க இந்த சிரிக்கிற ஒரு காட்சிகள், ஒரு 10-15 நிமிஷம் சந்தோஷம் மியூசிக்கு, ஒரு ரீரெக்கார்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தாலும்
இதெல்லாமே ஜிகர்தண்டாவை திரும்ப பார்த்தோமே ஞாபகப்படுத்துறதுனால நம்மளால் லைக்க முடியல. திரும்ப அந்த காட்சிகள் வந்து போகிறதையும் நம்மளால் மறக்க முடியல. மொத்தத்தில் வந்து ரீட்ரோ வந்து ஒரு சூர்யாவுக்கு ஒரு பெரிய சக்ஸஸாக இருக்கணும்னு பார்த்தா கங்குவாவில் இருக்கிற சீனை கூட இருந்து அதே மாதிரியான காட்சி கூட வச்சு ஒரு இடங்களில் சூர்யாவை கொஞ்சம் ஏமாற்றியே வச்சிருக்காப்புல. பல இடத்துல பல படங்கள் வந்து இந்த படம் ஞாபகப்படுத்துறதுனால மாம்பழம் பஞ்ச்லைன் ரீட்ரோ ரீவைண்ட் 2.25 தான் ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாம்பழம் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.